ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் அணி சசிகலா அணின்னு அதிமுக ரெண்டா பிரிஞ்சது. மேலும் ஜெயலலிதாவின் மகள் தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவைங்கிற பேர்ல அமைப்ப ஆரம்பிச்சாங்க. ஆர்கே இடைத்தேர்தல டிடிவி தினகரன், தீபா, மதுசூதன் ஆகியோர் வேட்பாளரா களமிறங்குறாங்க. இந்த நிலையில தீபாவின் கணவர் மாதவன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஜெயலலிதாவோட சமாதியில அஞ்சலி செலுத்தினாரு. அதுக்கப்புறமா புதுக்கட்சி துவங்க இருக்கதாவும் அறிவிச்சாரு மாதவன். இதனால தீபா பேரவை தொண்டர்கள்லாம் குழப்பமடைஞ்சாங்க. ஆனா தீபா தான் மறுத்தாங்க. இந்த நிலையில தனது சொந்த ஊரான பெரியகுளம் கைலாசப்பட்டியில் இருக்கிற தன்னுடைய பண்ணை வீட்டில் நிருபர்கள் கிட்டக்க பன்னீர்செல்வம் பேசும்போது, இரட்டை இலச்சினத்தை முடக்க முடியாது, அது எங்களுக்கு தான் கிடைக்கும். எம்ஜிஆருக்கு அப்புறமா அதிமுகவை மாபெரும் இயக்கமா ஜெயலலிதா நடத்தி வந்தாங்க. சிறந்த நிர்வாகத்தையும் கொடுத்தாங்க. ஜெயலலிதாவோட கொள்கை கோட்பாடுகளை ஏற்று தீபாவுடன் இணைந்து செயல்பட தயார். ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு அசாதாரண சூழ்நிலை உருவாச்சு. அப்போ அவருடைய வழியில் திறமையான ஆட்சியை நடத்தி வந்தேன். தற்போது இருக்கிற சூழ்நிலையில மக்கள் நல்ல தீர்ப்பு தருவாங்கன்னு தெரிவிச்சிருக்காரு. இப்படி பன்னீர்செல்வம் தீபாக்கு ஆதரவு அளிச்சிருக்குது மன்னார்குடி கும்பலை விரட்டுறதுக்கும் இடைத்தேர்தல தினகரனுக்கு சவுக்கடி கொடுக்கறதுக்கும் தான் பன்னீர்செல்வம் தரப்பினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்திர கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.